ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அக்ஷி சிம்பிள் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 5 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிட்டேன், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு. நான் காரத்துக்கு 7 மிளகா போட்டுக்கிட்டேன். காரம் உங்களுக்கு அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆயில் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். சூடு ஆறுனதும் பவுட்ரு பண்ணிக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் 50 கிராம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதும் நான் 1/2 kg மட்டன் கழுவி வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். மட்டன் நல்லா வதங்கி வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எண்ணெயிலேயே நல்லா மட்டனை நான் கலந்து விட்டுக்கிட்டேன். மட்டனை ஆயிலே 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு பொரிஞ்சதும் 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். மட்டன் வேக வைக்கும்போது நான் சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்கினதும் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் வேக வச்சுருக்க மட்டனை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுக்கா ரெடி ஆகும். தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டு நல்லா சுக்கா ரெடியாகி வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் மட்டன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஈஸியான டேஸ்டான மட்டன் சுக்கா பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.